அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மல் பகுதியில் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மல் மண்டலத்துல இன்னைக்கு காலையில ஒரு தெருவில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது. தொடர்ச்சியாகவே அப்பகுதியில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழ்நிலையில அப்பகுதியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் இதனை கண்டுகொள்ளாத நிலையில் இன்றைய பொதுமக்கள் ஆகிய அனைவருமே சாலையில் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காடையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஏராளமான பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என அனைவருமே கலந்து கொண்ட இந்த மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களிடம் தரைக்குறைவாக பேசியதாகவும் கையை நீட்டி மிரட்டும் தோணியில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டிக்கும் வகையில் அவர் அந்த பெண்களிடம் தகாத முறையிலும் பெண்களை அவதூறாக பேசக்கூடிய வகையிலும் பேசியதை கண்டித்து மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி அவர்கள் உடனடியாக அப்பெண்ணிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பல்லாவரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை குண்டு கட்டாக தூக்கி பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மல் மண்டலத்தில் பார்த்தோம்னா பாதாள சாக்கடை திட்டம் என்பது பெரும் திட்டத்தால் இப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மண்டலம் முழுவதுமே அனைத்து சாலைகளிலும் பாதாள சாக்கடை குழாய்கள் பொருத்துவதாக கூறி சாலை முழுவதுமே பள்ளம் தோண்டி போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் தற்போது சாலையில் ஓடக்கூடிய கழிவு நீரை கண்டுகொள்ளாத மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சியை கண்டிக்கக்கூடிய வகையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்ற கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினுடைய மாமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து தற்போது வாக்குவாதத்தில், அதாவது இந்த பகுதியில் இப்படி ஒரு பிரச்சனை நிகழ்ந்திருக்கிறது, அவர் அந்த கைது செய்யப்பட்ட பொதுமக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தாம்பரம் மாநகராட்சி ஆணையிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பம்மல் மண்டலம் முழுவதுமே பொதுமக்கள் கடும் மின்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலம் என்பது மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் தற்போது இந்த கழிவுநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில், அதுவும் மந்தமான நிலையில் நடைபெற்று வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. சுமேஷ், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.